திருமண விருந்து உவமை. திருமண விருந்து உவமை, அதாவது பைபிளில் உள்ள பகுதிகள் எல்லாமே ஓரளவுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும், பிரசங்கிக்கணும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அது மட்டுமல்ல வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் புதிய ஏற்பாட்டில் இவைகளெல்லாம் போதிக்க அல்லது பிரசங்கிக்க சபைகளில் நிச்சயமாய் அதை நாம் செய்ய வேண்டும். ஆக எந்த ஒரு பகுதியையும் விடக்கூடாது. உவமைகளை பற்றி நான் அதிகமாய் பேசினதில்லை, 1-2 நான் பேசுகிற ஞாபகம் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1-14 முடிய இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த உவமை திருமண விருந்து உவமை. என்ன உவமைங்க? திருமண விருந்து உவமை. சரி, மத்தேயு 22:1 வசனத்தை வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், ஆண்டவர் உவமையாய் பேசினார். அநேக இடங்களில் பல பகுதிகளில் அதிகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உவமைகளாக பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். உண்மையாய் நடந்த சம்பவம் அல்ல, ஆனால் ஒரு உண்மையை விளக்கும்படி ஒரு கதையை சொல்லி அதை புரிய வைப்பது தான் அந்த உவமை. உண்மையான ஒரு காரியம், அதை அந்த உண்மையை விளக்கும்படி ஒரு கதையை சொல்லி அதன் மூலமாக அதை விளக்குவது. இப்போ ஆண்டவர் இங்கே ஊமையை சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நான் அந்த புதிய ரீஎடிட்டட் அப்படிங்கிற பைபிள் உள்ள வசனத்தை கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். அது என்னிடத்தில் ஒரு பைபிள் புதிய ஏற்பாடு சங்கீத நீதிமொழிகள் இருக்குது. நம்ம பைபிளே தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். ரைட். இப்போ பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் குறித்து உவமையை சொல்லுகிறார். அது ஒரு கல்யாண விருந்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் தன் குமாரனின் கல்யாணத்திற்கு விருந்து செய்த ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதாவது இங்கே ஒரு கல்யாண விருந்து செய்யப்படுகிறது. அது யாருடைய கல்யாணம்? ஒரு ராஜாவினுடைய மகனுடைய கல்யாணம். அந்த கல்யாணத்தினுடைய விருந்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அது எதை குறித்து பேசுகிறார் அப்படி என்றால், பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். நம்ம கவனிக்கணும், ஊமைதான், ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்கிறது. சரி, பரலோகத்தை குறித்து பேசுகிறார். இங்கே சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் ஒன்று. என்ன சொல்கிறார்? பரலோக ராஜ்யம் ஒன்று. 2வது, தன் குமாரன் என்று சொல்லுகிறார். 3வது, கல்யாணத்தை குறித்து சொல்லுகிறார். 4வது, கல்யாணத்துக்கு விருந்து. 4வது, ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த கல்யாணம் விருந்து செய்த ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்போ யாரெல்லாம் இதில் வர்றாங்க? ராஜா வர்றாரு, ராஜாவினுடைய மகன் வருகிறார், அந்த மகனுக்கு தான் கல்யாணம், அந்த கல்யாணத்தில் விருந்து செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜா என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், கடவுளை அல்லது தேவனை குறிக்கிறது. ராஜாவினுடைய மகன் என்றால் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. சரியா? அப்போ அந்த கல்யாண விருந்து என்பது என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் ஆயத்தத்தை குறித்து குறிக்கிறது. இதுதான் இதனுடைய ஊமையினுடைய முக்கிய தன்மை. சரி, இப்போ அடுத்த வசனத்தில் நான் வாசிங்க. இப்போ இந்த திருமண விருந்திற்கு அல்லது திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களை, எப்படிங்க? அழைக்கப்பட்டவர்கள் திருமணத்திற்கு அழைப்பு கொடுப்பார்கள். நான் கொஞ்சம்
நாளைக்கு முந்தைய நம்ம சபையில் ஒரு திருமணமான ஒரு தம்பி குறித்து அந்த திருமணத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் நாங்கள் போய் கார்டு கொடுத்துருவோம், கார்டு கொடுத்து விட்ருவோம், கார்டு கொடுத்துட்டு ரெண்டாவது நாங்கள் நேரில் போய் அழைப்போம் அப்படின்னாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையே தெரியாது, எனக்கும் தெரியாது. கல்யாண கார்டை கொடுத்துருவாங்களா? கொடுத்து விட்டுட்டு இவங்க போய் அழைப்பாங்களாம். இது அவங்க அப்படியா தம்பி அப்படின்னா, ஆமாப்பா சார் நாங்கள் போய் நேரில் அழைப்போன்னு. அதே மாதிரி தான் இந்த நிகழ்வு இருக்கிறது. என்ன செய்கிறார்கள்? வசனம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு 22:3, அழைக்கப்பட்டவர்களை கல்யாண விருந்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்டவர்களை. அப்போ அழைப்பு இருக்கிறது, எல்லாரையும் கூப்பிடல, அழைப்பு இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாண விருந்துக்கு வர சொல்லி, இங்கே நீங்கள் இந்த பகுதியை திரும்ப படிக்கும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்போ இவர்கள் ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களை கல்யாண விருந்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். இப்போ இந்த கல்யாணம் நான் கேள்விப்பட்ட பார்த்தீங்களா, அதே மாதிரி இது இருக்கு. அப்போ இவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்களை கல்யாண விருந்திற்கு என்ன செய்யணும்? வர சொல்லும்படி தன் ஊழியக்காரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். சரி, இந்த அழைக்கப்பட்டவர்கள் யார்? இந்த உவமையில் ஆண்டவர் சொல்றாரே, அழைக்கப்பட்டவர்கள் யார் என்றால், உவமைக்குள் மறைந்திருக்கிற ஒரு உண்மை என்னன்னா, அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். புரியுதா? யாருங்க? யூதர்கள். அவங்க தான். ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார், யூதர்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார். இல்லை, தீர்க்கதரிசிகள் எல்லாம் அனுப்பினார் ஆண்டவர், எத்தனையோ பேர் அனுப்பினார், ஊழியக்காரர் அனுப்பினாங்க. ஆனால் அவர்களுக்கோ வசனம் சொல்லுகிறது மனதில்லாமல் இருந்தார்கள். மனதில்லாமல் போயிற்று, அவனுக்கு மனது இல்லை. இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது அதை கேட்பதற்கும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கும் மனதில்லாமல் அநேகர் இருக்கிறார்கள். யூதர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறாரு, வாங்கன்னு சொல்றாரு. நல்லா நீங்க கவனிக்கணும். யோவான் ஸ்நானகன் வந்து முதல்ல பிரசங்கம் பண்றான். யோவான் ஸ்நானகன் வந்து எப்போ வர்றான்னா, மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வருகிறான். அதாவது முதல்ல பாபிலோன் ராஜ்யம், அதாவது இடைப்பட்ட காலத்தை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். பாபிலோன் ராஜ்யத்தை பற்றி நமக்கு பைபிளில் இருக்கு. பாபிலோன் ராஜ்யத்திற்கு பிறகு ஒரு ராஜ்யம் வருகிறது, மேதியா பெர்சியா என்கிற ராஜ்யம் வருகிறது. அப்போ அந்த டைம் தான் இரண்டாம் தேவாலயம் கட்டப்படுகிறது எருசலேமில். சரியா? ரைட். இரண்டாம் தேவாலயம்னா முதல் தேவாலயம் போய் இரண்டாம் தேவாலயம் கட்டப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ மேதியா பெர்சியாவுக்கு அடுத்தது யார் வரனா, கிரேக்கர்கள் வருகிறார்கள் ஆட்சிக்கு. உலகம் முழுசும் கிரேக்கருடைய ஆட்சி. அப்போ கிரேக்கருடைய ஆட்சியில் தான் கிரேக்க மொழி உலகத்தில் அநேக இடங்களில் பரவிற்று. ஆகவே தான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது, கிறிஸ்துவை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. சரி, அதற்கு பிறகு கிரேக்க ராஜ்யத்துக்கு பிறகு ரோம ராஜ்யம் நடைபெற்றது. இந்த ரோமருடைய ஆட்சி காலத்தில் கவனிக்கணும், இதான் இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியடு. 400 வருடம் சைலண்ட் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது வரைக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசினவர் 400 ஆண்டுகள் ஒன்றுமே பேசலை. அதுக்கு பேர் என்ன? சைலண்ட் பீரியட், இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட். இப்போ இந்த அமைதலான காலம் கிரேக்க ராஜ்யத்திலிருந்து கிட்டத்தட்ட துவங்குகிறது, ரோமர் ஆட்சி காலம் வருகிறது. இந்த 400 வருட காலங்கள் ஓடின பிறகு ஆண்டவருடைய தரிசனம் இல்லை, எந்த தீர்க்கதரிசியும் எழும்பினதில்லை, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டதும் இல்லை, யாருக்கும் ஆண்டவர் பேசினதே இல்லை, எந்த வெளிப்பாடும் இல்லை. எத்தனை வருஷம்? 400 வருஷம்.
சைலண்ட் பீரியட், இன்டர்டெஸ்டமென்ட் பீரியட், அமைதலின் காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் முடிஞ்சனே, எந்த ஆண்டுடைய சத்தமும் இல்லாத அந்த நாட்கள் முடிந்த உடனே ரோமருடைய ஆட்சி காலத்தில் தான் யார் தோன்றுறாங்க? யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும். மல்கியா கடைசி தீர்க்கதரிசி என்று நம்முடைய வேதத்திலே நம்ம அறிந்திருக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு தான் இந்த இருண்ட காலம். இந்த 400 வருஷத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் சைலண்ட் பீரியடுக்கு பிறகு தேவனுடைய சத்தம் இல்லாத காலகட்டத்திற்கு பிறகு வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் தான் யோவான் ஸ்நானனுடைய சத்தம். ஆமேன். எசனேயஸ்ன்னு சொல்லுவாங்க அவன் இந்த எசனேயர்கள் என்ன பண்ணுவார்கள், நான் ஒரு நாள் அதை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். காடுகளுக்கு போயிடுவாங்க, தனியாக வீட்டை விட்டு போய் தனியாக இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஊருக்குள்ளே வந்தால் அவனை பார்த்து பயப்படுவாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதனால தான் யோவான் சொன்னதை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க, சும்மா இல்லை. இது ஒரு பின்னணி. சரி, இப்போ யோவான் ஸ்நானகன் சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிறான். அவன் சொன்ன பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. மனம் திரும்புங்கள், கவனிங்க, அதான் நான் சொன்னேன், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானனுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் பிரசங்கம் பண்ணது என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 4:17 வாசிக்க வேண்டாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு சீடர்கள் பிரசங்கம் பண்ணாங்க. என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அழிவுக்கு பிறகும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, நித்திய ராஜ்யத்திற்கு தேவ ஜனங்கள் போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமுமாய் இருந்தது. ஆமேன். இப்போ இயேசு கிறிஸ்து அது பிரசங்கம் பண்ணுறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல பேசினாலும் தேவனுடைய ராஜ்யத்தையே பேசுவார். கடவுளுடைய ராஜ்யம். கடவுளுடைய ராஜ்யம் என்ன? ஆண்டவருடைய ஆட்சி இருப்பது. இப்போ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. நம்ம மனம் திரும்பணுன்னே பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குதான்? அதாவது தொடக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ நம்மக்கிட்ட தான் இருக்குது. மனம் திரும்பினா எங்கே போயிடலாம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்துடலாம். அங்கே பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்பது அங்கே இல்லை, இங்கே வந்துடுறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டுறோம், தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டுறோம், தேவனுடைய திட்டத்துக்குள் வந்துடுறோம், தேவனுடைய ரட்சிப்புக்குள் வந்துடுறோம். ஆமேன். சரி, அப்போ அதான் ஆண்டவர் பரலோகத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ இதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர் கல்யாண விருந்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அந்த ராஜா அனுப்பினான். அவர்களோ மனதில்லாதிருந்தார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு யூதர்களுக்கு மனதில்லை. இன்றைக்கு வரைக்கும் இல்லை. ஆனால் மேசியாவை தேடுறாங்க. மேசியா வருவார். ஒரே தெய்வத்தை நம்புகிறாங்க. கர்த்தர் ஒருத்தர் தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரியாக சொல்கிறாங்க. நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தில் தான் மாறுபடுகிறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியா வந்துட்டார், அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. சரி, அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைப்பு கொடுத்தும் அவர்களுக்கு வர மனதில்லாதிருந்தார்கள். இன்றைக்கும் பாருங்க, இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவதற்கு மனம் இருக்குதா என்றால் மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். மனதில்லை. கவனிங்க, என்ன இல்லை? மனதில்லை. இன்றைக்கும் ஆண்டவர் சொன்னால் கேட்கறதில்லை. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களும் கேட்பதில்லை. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுவதற்கு வருவதற்கு என்ன இல்லை? மனதில்லை. சொல்லுங்க, மனதில்லை. சரி, அப்போ அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள், முதல் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் முதல் அழைப்பு. எப்படிங்க? யாருக்கு முதல் அழைப்பு? கவனிச்சுக்கோங்க, உவமை, ஆனால் கவனிக்கணும். முதல் அழைப்பு. ஊழியக்கார் யாரு? தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்கார். அவங்கள அனுப்புகிறாங்க. சொல்லி அவர்களுக்கு மனதில்லை.
சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். 4ஆம் வசனம். அப்பொழுது அவன், இப்போ ஒரு கொஞ்சம் ஊழியக்காரர் அனுப்பி அவங்களுக்கு வர என்ன இல்லை, பாயிண்ட்லாம் வச்சுக்கணும், மனதில்லை. இப்போ வேறு ஊழியக்காரர்களை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். இங்க பாருங்க, விருந்து என்ன பண்ணிட்டேன், ஆயத்தம் பண்ணிட்டேன். என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும், இங்க இந்த இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கொழுத்த கன்றுகளும்னு போட்டிருக்கு இந்த மொழிபெயர்ப்புல. கொழுத்த கன்றுகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். எப்படி? கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு வாருங்கள். அப்போ இது இது எத்தனாவது அழைப்பு? யாருக்கு? யூதர்களுக்கு. வாருங்கள். கவனிக்க, நல்லா நீங்கள் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ இந்த விருந்த ஸ்பெஷலாக அந்த ராஜா சொல்லி அனுப்புகிறான். கொளுத்த ஜந்துக்கள்னு போட்டிருக்கு. ஒருவேளை என்னெல்லாம் அடித்தாங்களா. ஆனால் இந்த ஒரு மொழிபெயர்ப்பில் என்னென்னா, ஒன்று எருது, இன்னொன்று நல்ல கண்ணுக்குட்டியாம். கண்ணுக்குட்டி அந்த காலத்தில் அதை அப்படி சாப்பிடுவாங்க. நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்றோன்னு வச்சுக்கலாம், அது ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்றோம், என்ன சொல்லுவோம்? பிரியாணிக்கோ வந்துருங்க. எப்படிங்க? இல்லை, நம்ம இன்றைக்கும் பைபிளில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம செய்கிறோம். மட்டன் பிரியாணிக்கோ. அப்படியா? சிக்கன் 65. எனக்கு அதை எனக்கு இந்த போர்டை பார்த்தா எனக்கு புரியவே புரியாது. சிக்கன் மஞ்சூரி நீங்கள் எது சாப்பிட்ருக்கீங்களா? சிலர் சாப்பிட்ருக்காங்க போல் இருக்கு, எனக்கு தெரியல. மஞ்சூரி, சில்லி சிக்கன், அப்புறம் இன்னொன்று என்னமோ ஒரு சிக்கன் உண்டு, லாலிபப்பா. லாலிபப்பு என் பிள்ளைகள் பேர பிள்ளை சொல்லுவோம், தாத்தா முந்தி இப்பெல்லாம் சொல்லும்போது லாலிபப்பு வேணும். லாலிபப்பு குச்சி மிட்டாய் மாதிரி வச்சு கடிக்கிறது. சிலர் விருந்துக்கு போயிட்டு வருவோம். என்ன விருந்து? ஒரு தடவை ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. என்ன விருந்து? அந்த இது இருந்துச்சுங்க, இது இருந்ததுங்க, அது இருந்ததுங்க, எதை சாப்பிட்றதே தெரியல. அந்த மாதிரி ஒரு விருந்து. விருந்தில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறார். சரி, அப்படியே அந்த பயலுக்கு வருவாருங்களான்னு. சரி, அப்படியாவது வருவாங்களா? இல்லை, விருந்து சொன்னோன்னே என்ன போடுறாங்க? பிரியாணி. இப்போ பிரியாணின்னா வரமாட்டேங்கிற சொல்கிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் ஃபிஷ்ஷஸில் இருந்தது சிக்கன் பிரியாணி. வேண்டாங்க. நான் அதுக்கு ஒரு இதுக்கு போயிருந்தேன். என்னது அப்படின்னா சிக்கன் பிரியாணி. நல்ல சிக்கன் பிரியாணி, முட்டை இல்லைங்க, வேறு என்ன இருக்குது? ஒயிட் ரைஸில் ரசம்தார், எனக்கு அதே கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நான் வேறு கொஞ்சம் சாப்பாட்டிலலாம் கொஞ்சம் இதாக இருக்குது, எனக்கு அதே போதும், பரவாயில்ல அப்படின்ட்டேன். சரி, அப்போ இந்த விருந்தை ஸ்பெஷலாக சொல்லுவோம். நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்னெல்லாம் செய்கிறோங்கிறது ஸ்பெஷலாக சொல்லுவோம். இவ்வளவு சொல்லி ஆயத்தமாக இருக்கின்றன, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். இப்போ என்ன பண்ணாரு? அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லு. யாரு? முதல் அழைப்பு கொடுத்துருக்கு, ரெண்டாவது ஒரு அழைப்பு, வாங்க விருந்துக்கு, சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களோ முதல்ல என்ன செஞ்சாங்க? மனது இல்லாமல் இருந்தாங்க. ஒன்று, ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுங்க. மனது இல்லாமல் இருக்காங்க. யூதர்களுக்கு என்ன இல்லை? இன்னைக்கு அதே மாதிரி யூதர்களுக்கு மட்டும், நம்ம யூதர்களுக்கு தாங்க, நம்ம மக்களுக்கும் நிறைய பேருக்கு என்ன இல்லை? மனது இல்லை. ரெண்டாவது என்ன செய்கிறார்கள்? அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி, அழைப்பை அசட்டை பண்ணுகிறது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சிலர் அசட்டை பண்ணுவாங்க. நம்ம போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று கூப்பிட்றோன்னு வச்சுக்கலாம், யாராவது அசட்டை பண்ண எப்படி இருக்கும்? கோபம் ஒரு எரிச்சல். நான் ஒரு எங்கள் சொந்தக்கார தம்பி ஒருத்தருக்கு கல்யாண கார்டு கொடுக்கணும் வாங்கண்ணா அப்படின்னாங்க. போய் கொடுத்தோன்னே அவங்க நல்ல பெரிய வசதி உள்ளவங்க, காலேஜில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணவங்க, ஒரு ப்ரொஃபஸர். அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, என் தம்பி அடிக்கடி அமெரிக்கா வெளிநாடெல்லாம் போவான், அதுக்கே கூப்பிடுவான், போக முடியாது, வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுனாங்க. எனக்கு
அப்படியே தாங்க முடியல. நான் கொடுக்கல, அவர் தான் கூட போயிருக்கேன். ஏன்னா அவருக்கு தெரியும். பாஸ்டர் எப்படி இருக்கீங்கலாம் கேட்டாங்க. இதை நான் மனசுல வச்சுட்டு இருந்தேன். எனக்கு அது அப்படி யாரோ சொன்னால் சரியாக சொல்லுங்க பார்ப்போம். நான் அந்த ஒரு திருப்பி கார்டை கொடுங்க பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்து அவர் கூட போயிருக்கேன். உண்மையாக நடந்த சம்பவம் பாருங்கள். நான் இதை மனசில் வச்சுருந்தேன். அவர் நல்லா பேசுவார், பாஸ்டர் அப்படி இப்படிம்பாங்க, நல்லா போஸ்டெலாம் இருந்தவங்க. ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டார். பாஸ்டர்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க, நானும் போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் வந்து என்னை கொஞ்ச நேரம் பேசுங்கன்னார். வேண்டான்னு மரியாதையாக இல்லை பேசுங்க. நான் ஸ்டேஜில் ஏறினோன்னே இவங்க மேலே எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னு இப்படி எல்லோரும் பாருங்க. கீழே உட்காந்துக்கல பெரிய பெரிய ஆட் பார்த்தாங்க. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வந்து அழைப்பு கொடுத்தாங்க. எங்கள் சொந்தக்காரர் கூட வந்தாங்க. இவர் இப்படி சொல்லிட்டாரு, அது எனக்கு மனசில் கஷ்டமாக இருந்தது, கேட்கணுன்ட்டு இருந்தேன், அதான் ஸ்டேஜில் வச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு. அவங்க முடித்த உடனே வந்து மன்னிச்சுக்குங்க பாஸ்டர், இப்போ நான் அப்படி இல்லைன்னாங்க. இப்படியா நடந்த சம்பவம். இப்போ எதுக்கும் அதிகமாக போக மாட்டாங்க, கொஞ்சம் பெரிய ஆளாக சொல்லிட்டேன். இது வந்து என்னால் முடியலை, பொறுக்க முடியல. நான் எதையும் நேரில் சொல்லணும்னு விரும்புவேன். நேரில் சொல்லிட்டு இப்போ அங்கே போய் அப்படி இப்படின்னு பேச மாட்டேன். அவங்கள பேரெல்லாம் சொல்லலை. அவங்க ரொம்ப சாரி கேட்டாங்க வந்து, ஐயோ இப்போ அப்படிலாம் இல்லை, ஸ்டேஜில் ஏறி சாரி கேட்டாங்க. அப்போ அசட்டை பண்ணால் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்பா? இல்லை யாருக்கும் இல்லைங்க, பரவாயில்லன்ட்டு வர முடியாது. வேறு அசட்டை பண்ணுறது எங்க வாங்கன்னு காடை கொடுத்தா வர முடியாதுங்க. ஆளப்பாரியா போனால் வாசப்படி நின்று தெரியும் முடியுமா? முடியாது. சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியல. இது எனக்கு மனசில் வச்சது, எனக்கு ஒரு பாரம். அதை நான் ஸ்டேஜில் வச்சு சொல்லிட்டேன். நியாயமாக தான் சொன்னேன். ரைட். இப்போ இவங்க என்ன சொன்னாங்களா? அசட்டை பண்ணினார்கள். முதல்ல வர மனதில்லாது இருந்தார்கள். இப்போ எப்படி என்ன பண்ணாங்க? இதான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் யூதர்கள் மட்டுமல்ல, ஒன்று மனதில்லை, ஆண்டவருக்குள்ள வர்ற மனதில்லை. கிறிஸ்தவங்கள கூட இருப்பாங்க, ஞானசெல்லாம் எடுக்கணுங்க, ஆண்டவருக்குள்ள வாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடுமையாக இல்லாமல் இருந்த பரவாயில்ல நீங்கள் வாங்க, ஆண்டு ஒன்றும் இல்லை. முந்தி சொல்லுவாங்க, நீங்கள் பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இன்னும் ஒரு சில காரியம் வேண்டாம்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த நகை வந்து இருக்குது பார்த்தீங்களா, இவருக்கு கண்ணை உறுத்துது இந்த ஊழியக்காரருக்கு, இந்த நகையை கலத்தணும்பாங்க. சில உண்மையாக நடந்த சம்பவம். சரிங்க நான் கலத்தி காணிக்கப்பட்டியில் போடணும். நகையை கலத்துறேன்ட்டாங்க. உனக்கு நகையை தானே கலத்தணும், கலத்தி காணிக்கப்பட்டியில் போடணும். அந்த நகை நீ என்ன பண்ணுவ? நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன். இது உண்மையாக நடக்கிற சம்பவம். பெந்தகோஸ்து சபையில் முந்தியெல்லாம் நடந்திருக்கு. இப்போ கர்த்தருடைய கிருபையினாலே அவைகளெல்லாம் மாற்றப்பட்டதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கவனிங்க, நம்ம மக்கள் அவசரப்பட்டு அந்த நாட்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் வாலிப பருவத்தில் பட்டு புடவைங்க, அந்த காலத்தில் பட்டு புடவை, எங்கள் அம்மா புடவைலாம் பார்த்துட்டு அதில் அந்த ஜரகையெல்லாம் தங்கமாக இருக்கும், ஒரிஜினலாக வெள்ளியெல்லாம் இருக்கும், அப்படி இருக்கும். புடவையெல்லாம் எரிச்சாங்களாம். ஆண்டவருக்காக வைராக்கியம். அங்கே பாருங்க, அவசரப்பட்டு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஒரு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவசரப்பட்டு தீர்மானம் பண்ணாதீங்க, யோசிங்க. என்ன பண்ணணும்? யோசிங்க. என்ன பேசுகிறாரு, அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது கேளுங்க. அவசரப்பட்டு பட்டு புடவையெல்லாம் எரிச்சாங்க, பயங்கரமான தீர்மானங்கள். அப்புறம் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, திடீர்னு நகை கலத்து, நான் போனேன், நகை கலத்திருக்காங்க. கேட்டேன், ஏன் கலத்துனீங்க அப்படின்னு. இல்லை கலத்தணும் போல் இருக்குன்னு. நான் சொல்கிறேன் போடுங்க என்ன. நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் போடுங்க என்ன. இல்லை நான் கலத்துனது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டுக்குங்க, கலத்தாதீங்க, அவசரப்படாதீங்க. இல்லை நான் இனிமேல் போடவே மாட்டேன். சரின்ட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழித்து போகிறேன், அவங்கள பார்க்குறேன், நல்லா நகையை போட்டு வர்றாங்க. நான் சொன்னேன், இப்போ போட்டிங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல. நான் தான் முதல்ல சொன்னேனே, நான் தான் அவசரப்படாதீங்க.
அவசரப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம வந்து எதையுமே சொல்றதில்ல, கண்டிப்பெல்லாம் பண்றதில்ல. வாங்க கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக சபைக்கு இத்தனை மணிக்கு நீங்கள் வரணும், உட்காரணும், இல்லைன்னா கேட் அடைக்கப்படும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் வந்துடுவீங்க. அது எனக்கு தெரியும், வருவீங்க. நமக்கு முடிஞ்ச பிறகு கதவடைச்சி ரோட்டில் வந்த பிறகும் கூட சபைக்கு வந்திருக்காங்க. ரோட்டில் வச்சு நான் ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கேன். நான் யார் மேலேயும் சங்கடப்பட்டதில்லை. அப்படியா பாஸ்டர், அதுவும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, அப்படி வந்திருக்காங்கன்னு. சரி, இப்போ முதல்ல மனதில்லாமல் இருந்தது, ரெண்டாவது அசட்டை பண்ணினார்கள். சரி, வாசிங்க. அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். இந்த சாக்கு போக்கு நம்ம நல்லா சொல்லுவோம் பார்த்தீங்களா. சர்ச்சு அதாவது முடியாத சூழ்நிலை இருக்கும், அது வேற. முக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒரு வேலை, அவசரமான ஒரு காரியம், போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தப்பு இல்லை, போகலாம், அதை நான் ஒன்றுமே சொல்லலை. சண்டே முடியலைங்க, சரி, முடியாத ஒரு காரியம். ஞாயிற்றுக்கிழமை தயவுசெய்து எதுவும் ஒன்று வைக்காதீங்க. ஃபங்க்ஷன்னா வைப்பாங்க, திரும்ப கட்டாயமாக வைப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை சாயங்காலம் வைங்கிறேன், கொஞ்சம் நான் வர்றேன். காலையில் எப்படிங்க 7 மணிக்கு வச்சா நான் எப்படிங்க போவேன்? முடியாது. யார் எந்த பாஸ்டர் அதை சம்மதிக்க மாட்டேங்க. ஈவினிங் வைங்க. சர்ச்சுக்கு வாங்கன்னா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க பாருங்க, ஏதாவது உரமரை வந்திருக்கும்பாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு உரமரை வந்துட்டு நான் சபைக்கு வரல. நீங்கள் கேட்குறீங்க, பாஸ்டர் ஏன் வரல இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்க. வேற ஒருத்தர் இருக்க, பாஸ்டருக்கு உரமரை வந்துட்டாங்களாம்மா, வரல. ஒத்துக்குவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரியும். ஏன் சொல்கிறீங்க? சொல்லுங்க, ஒத்துக்க முடியுமா? சரியா முடியல. ஏன் தெரியுமா? உரமரைக்கு நீங்கள் நிற்கிறீங்க. ஏங்க, உரமரை வரட்டுங்க, கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க, சபைக்கு வர சொல்லுங்க. வந்து அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, சந்திக்கப்படுவாங்க. அப்படி வந்து சந்திக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன். தளி பக்கத்தில் இருக்கிறாங்க, இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அப்படி வந்து ஆண்டவர் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன். ஸோ கேளுங்க நல்லா. அசட்டை பண்ணக்கூடாது, நிராகரிக்கக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. சாக்கு போக்கு சொல்கிறான், நிலத்தை வாங்கினேன், வியாபாரத்துக்கு போனேன், அப்படி இப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறான். நிராகரிக்கிறான். சரி, அடுத்தது மற்றவர்கள் சாக்கு போக்கு சொன்னாங்க. மற்றவர்கள் அந்த ஊழியக்காரனை பிடிச்சி அவமானப்படுத்தி, ஏங்க இது நடந்ததா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். இயேசு ஆண்டவர் அழகாக சொன்னார், நீங்கள் தீர்க்கதரிசி கொலை செய்து கல்லறை கட்டி வச்சிருக்கீங்க. அவர்களை என்ன செய்தார்களாம்? மற்றவர்கள் அவனுடைய ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி. இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுகிற ஊழியக்காரருக்கு கிடைக்கக்கூடிய காரியம் என்ன? பிடிச்சு அவமானப்படுத்துறாங்க. ஊழியக்காரர் கிடைக்கக்கூடியது அவமானம். அவமானப்படுத்துறது மட்டும் இல்லை, அடிச்சு கொலை செய்தார்கள். நான் நேற்றுக்கு கேள்விப்பட்டேன், நிறையா வட இந்தியாவில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சர்ச்செல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கே தான் நான் இல்லைங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ணது மாதிரி உலக ராஜ்யமும் சமீபமாக வந்துகிட்டு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை தமிழகத்தில் ஒரு விடுதலை இருக்குது, சில தடைகள் இருந்தாலும் திறந்த வாசல் சுவிசேஷத்திற்கு இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறந்துடாதீங்க. ஊழியக்காரர் அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க? கொன்னே போட்டாங்க, அவமானப்படுத்தினாங்க, கொன்னுட்டாங்க. இன்றைக்கு அதுதான் நடக்குது. ஊழியம் என்பது சுலபமான காரியம் அல்லங்க. மேடையில் பேசுறது சுலபம், அழகா பேசலாம். உங்களெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி வச்சு நம்ம பிரசங்கம் பண்ணிடலாம், பேசிடலாம், பெரிய கூட்டம் கூட்டிடலாம். அது சுலபம், ஒன்றுமே இல்லை. நான் இருந்த இடத்துல இருக்கணும். ஆனால் ஃபீல்டுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம மிஷினரியை ஏன் தாங்குகிறோம் அப்படின்னா, நான் அந்த இடத்துக்கு போக முடியாது, நீங்களும் போக முடியாது.
அதனால அந்த இடத்துக்கு அனுப்பும்படி, அந்த ஃபீல்டுக்கு, அந்த இடத்திற்கு அறியப்படாத அந்த மக்கள் மத்தியிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம அனுப்புகிறோம். சரி, ஊழியக்காரர் அடுத்தது போய் அழைப்பு கொடுக்கும்போது என்ன செய்தார்கள்? அவர்களை, ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். சரி, 22:7 வாசிப்போம். ராஜா அதை கேள்விப்பட்டு, ராஜாட்ட இந்த நியூஸ் வருது ராஜாவுக்கு, ஊழியக்காரர் அவமானப்படுத்திட்டாங்க, கொலையும் செஞ்சிட்டாங்க. என்னோட கல்யாண வீட்டுக்கு அழைச்சா விருந்துக்கு வாடானா உள்ள எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க. வான்னா அடிச்சு போடுறான், அவமானப்படுத்துறான், கொல்றான். இதை யூதர்கள் செய்தாங்கங்க. அதுதான் அந்த ஊமையில் வருது. இது யூதர்கள் செய்தார்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் பார்த்தீங்களா? எருசலேமை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நீ என்ன செய்யலாம், வந்தா நல்லா இருக்குமே. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூட்டி சேர்க்க மனதா இருந்த உங்களுக்கோ மனது இல்லாமற் போயிட்டு. புரியுதா? மனது இல்லாமற் போயிட்டு அழுதாருங்க. எருசலேமை பார்த்து அழுதார் ஆண்டவர். எருசலேம் பார்த்து அழுதுட்டார். அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் என்ன? கிபி 70 தீத்து ராயனால் தேவாலயம் அழிக்கப்பட்டது, எருசலேம் சுட்டரிக்கப்பட்டது. சரித்திரம். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் போயிடும். அவருடைய சரீரத்தையும் சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் கொலை செய்தார்கள். இப்போ ராஜா கோவப்பட்டார். இதை கேள்விப்பட்டனே கோவப்பட்டு அவர் என்ன செய்தாரு? இப்ப யார் அனுப்புறாரு? ஊழியக்காரன் அனுப்பல, சேவகன் அனுப்பல. யார் அனுப்புறாரு? ஆர்மி அனுப்புறாருங்க. ஆர்மி அனுப்புறார் ராஜா. நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் வரும், தப்பிக்க முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு கெஞ்சுறது மாதிரி கேட்குறாரு, அன்றைக்கு கெஞ்சவும் மாட்டார், கொஞ்சவும் மாட்டார். போடுற அவனை தூக்கி, அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இங்கே நடக்கிற சம்பவம், ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ யார் அனுப்புற? அப்படி ஆர்மிங்க, இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு. சேனை, பட்டாளத்தை அனுப்புகிறாரு, படை வீரரை அனுப்புகிறாரு. இப்போ ஊழியக்காரெல்லாம் இல்லை, அனுப்பி அந்த கொலைபாதகளை அழித்து நடந்துச்சா இல்லையா? ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த கொலைபாதகனை அழித்து நகரத்தையும் சுட்டரித்தல், போடு, அழி எல்லாத்தையும். ஒரு பையன் என் வார்த்தையை கேட்கல, ஒரு பையன் என் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள், ஊழியக்காரரை அவமதித்தார்கள், கொலை செய்தார்கள். போய் அவங்களை எல்லாத்தையும் அழி. இப்போ ஆர்மி அனுப்புகிறார். ஆண்டவர் தருணம் கொடுக்கும் பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை? 2 கரத்தை ஏற்றி கர்த்தர் கெஞ்சுறார், வாங்க என்கிட்ட வாங்க. அழகான ஒரு பாட்டு உண்டு, இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா, ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்று நந்து நீயும் இயேசுவை எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். என்று நந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார்.
இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் 1978 வருஷத்தில் எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒருத்தர் விக்டர்ன்னு சொல்லுவாங்க, அவங்க குடி வந்தாங்க. நாங்கள் அவங்க வாடகைக்கு வந்தாங்க. அப்போ எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது. அப்போ அவங்க வீட்டில், அந்த அண்ணன் வீட்டில் ரேடியோ ப்ரோக்ராம் வைக்கும் பொழுது இந்த பாட்டை கேட்ட உடனே எங்கே இருந்தாலும் ஓடி வந்து அந்த ரேடியோ பெட்டி பக்கத்தில் உட்காந்துக்குவேன். அந்த அண்ணன் அக்கா வீடு பக்கம் உட்காந்துக்குவேன், ஓடி வருவேன். அப்படி ஆண்டவரை நேசி இந்த பாட்டை மறக்கவே முடியாது. அநேக பாட்டுகள் வந்திருக்குது. ஆனால் எனக்கு தெரிந்த அளவு 2 பாட்டு இன்றைக்கும் ரொம்ப விரும்பி இயேசு அழைக்கிறார். இன்னொன்று கேளுங்கள், அந்த பாட்டு இன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டால் எத்தனை புது பாட்டு நல்ல நல்ல பாட்டாக வந்தாலும் அது இன்னைக்கும் நல்லா இருக்குங்க. சரி, அப்போ ஆண்டவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். கெஞ்சி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரு. சரி, இப்போ ராஜா என்ன பண்ணாரு? சேனையை அனுப்பி, பட்டாளத்தை அனுப்பி அந்த கொலைபாதகளை அழித்து அவருடைய பட்டணத்தையும் சுட்டரித்தான். மத்தேயு 22 8, 9, 10 படிப்போம். 8. அப்பொழுது இப்போ மறுபடியும் ஊழியக்கார். இப்போ எத்தனை தடவை ஊழியக்கார் போயிட்டு வந்திருக்காங்க? போயிட்டு வந்துட்டாங்க. 3வது யார் அனுப்பினார்? ராஜா மிலிட்ரி அனுப்பினார், இராணுவத்தை அனுப்பினார். இப்போ மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து பாருங்க, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு பாத்திரம் இல்லாமல் போய்விட்டார்கள், தகுதி இல்லாமல் போயிட்டாங்க, அபாத்திரம் இல்லாமல் போனார்கள். யாரு? அழைக்கப்பட்டவர். நல்ல கவனிங்க, அழைக்கப்பட்டவர். யாருக்கு முதல் அழைப்பு? யூதர்களுக்கு. நமக்கு சம்பந்தமே இல்லை, நமக்கு அழைப்பே வரல, அவங்களுக்கு தான் முதல் அழைப்பு. அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? அழைப்புக்கு பாத்திரம் இல்லாமல் அபாத்திரமாய் நடந்து கொண்டார்கள், தகுதி இல்லாமல் நடந்து கொண்டார்கள், தகுதி அற்றவர்களாய் போய்விட்டார்கள். ஆகையால் நீங்கள், நீ இப்ப போங்க. எங்க போகணுமா? வழி சந்திகள். வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். நான் நினைக்கிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2 இடத்துல ஊமை இருக்கு. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் பாருங்க என்ன போட்டிருக்குன்னு. 16லிருந்து 24க்குள்ள பாருங்க பார்ப்போம். அதான் பாருங்க. வாசிங்க. சரி, அதுக்கு முந்தி பாருங்க. கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க, வாசிங்க. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும், எங்க வேலிகள் எது என்னங்க இருக்கும்? உடக்கா இருக்கும், ஓனா இருக்கும். வேலிகள் அருகில போய் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிட்டு வா. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வா. இது லூக்கால இருக்கு. போ, வீதியில் போய் நில்லு,
முடியாத மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வா. அதுவும் பாருங்க, இன்னொரு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சப்பானிகள் ம் 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 ரைட். இப்போ போய் வழி அருகே நின்று போற வரவெல்லாம் கூப்பிடு. எங்க? கல்யாண விருந்துக்கு. எங்க அப்படி யாராவது செய்ய முடியுமா? நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிட்டோம் அப்படின்னா, சாப்பாடு அல்லது பிரியாணி அதிகமாகிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? பார்சல் பண்ணி கொண்டு போயிடுமா? இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய ஆயிடுச்சு, யாருக்காவது கொடுக்கலான்னு போய் கொடுப்போம்ல. நான் ஒரு தடவை கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்ட்டு என்ன பண்ணேன், எடுத்துட்டு இந்த வள்ளிமாக்காரன்னு உள்ளே போனேன். ஒரு பையன் வாங்க மாட்டேன்ட்டான். ஒருத்தர் வாங்கலை. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு தேடி பார்த்தா ஒருத்தருமா அப்போ இல்லை. நான் போய் சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் திரும்பி கூட பார்க்கல. இப்போ அப்படி இருக்குது காலம். இப்போ இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தகுதி இல்லாமல் போனனால வழியோரங்களில் போய் முச்சந்திம்பாங்க பார்த்தீங்களா, வேலியோரம் பாருங்க, எல்லா இடங்களையும் போய் என்ன செய்ய வாசிங்க தங்கச்சி. ஆகையால் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றா, அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு நல்லார், ஆமா, பொல்லார், நல்லார், நல்லார், பொல்லார் எல்லாரையும் கூப்பிட்டாப்போ, ஒருத்தரை விடலை. ஏங்க கொஞ்சம் நல்லவங்கள தானே கூப்பிடணும். இல்லவே இல்லை, ஒருத்தரையும் கூப்பிடல. போடு, கெட்டவனை யாரை கூப்பிடு. இவன் போய் ராஜா சொல்லிட்டார், கூப்பிட, கண்ணை மூடி கூப்பிட. ஏய் நீ வா, நீ வா. நான் வர்றேன், எல்லாம் வர்றாங்க. அடுத்தது கல்யாண சாலை. என்ன விருந்தாளிகள்? நல்லார், பொல்லார், பொல்லார், நல்லார் எல்லாம் நிறைஞ்சிட்டாங்க ஃபுல்லா. சில சமயம் விசேஷம் வைக்கும் பொழுது நம்ம ஆண்டு விழாவுக்கு நிறைய வந்து பத்தாம போகிறது வேற, அது வேற பிரச்சனை. திருப்தியாக சாப்பிடணும். ஒருவேளை மிச்சம் ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் பெருசாக நினைக்க மாட்டோம். ஆள் கொஞ்சம் வந்தால், சரியாக வந்தால் போதும்னு நினைப்போம். ஆனால் நிறையா இருக்குன்னா வாங்கன்னு ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிடணும்னு விரும்புவோம். விருந்து சாலை இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த சாப்பாட்டு இடம் நிறைஞ்சிருச்சு. கவனிங்க, அப்படி நிறைஞ்சிருக்கிற வேளையில் விருந்தாளிகளை பார்க்கும்படி இப்ப ராஜா உள்ள பிரவேசிக்கிறார். ஆமென். அதான் ஆண்டவர் உள்ள பிரவேசிச்சு அப்படியே சாப்பிட்றவங்கள பார்த்துட்டே வர்றார். சாப்பிட்றவங்கள பார்த்துட்டே வர்றார். அப்படி பார்த்துட்டு வரும் பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி வந்தா என்று கேட்டார். ஏன் பேசாம இருந்தான்? ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. இப்ப இவர் தான் அழைச்சார் எல்லாத்தையும், நல்லார், பொல்லார் எல்லாரையும். இப்ப விருது சாலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அப்படியே ராஜா வர்றார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு, இந்த கல்யாண வீட்டில் விசேஷங்களில் போய் கேட்பாங்க, நல்லா சாப்பிட்டீங்களா, மறுபடியும் வைப்பா அப்படிம்பாங்க. ஒவ்வொரு பந்தியும் பார்ப்பாங்க, ஆட்களெல்லாம் பார்ப்பாங்க. பொதுவாக இது நடக்கிற சம்பவம். இப்படி ராஜா போய் இப்படி பார்க்குறாரு, அத்தனை பேர் நிறைஞ்சு பெரிய கூட்டம், எல்லாம் நல்லார் பொல்லாரெல்லாம் இருக்காங்க. இவன் நல்லாரும் இல்லை பொல்லாரும் இல்லை. இவன் புரியுதா, நல்லவனும் இல்லை பொல்லாதவனும் இல்லை, அப்படி ஒருத்தன் இருக்கிறான். அப்போ அவன்கிட்ட என்ன இல்லை? கல்யாண வஸ்திரம் இல்லை. எங்க மற்றவங்களுக்கெல்லாம் அந்த நாட்களில் இப்படி ஒரு பின்னணி சொல்லுது. வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம டோக்கன் கொடுப்போம் பார்த்தீங்களா, சில வேளைகளில் டோக்கன் சிஸ்டம், அல்லது ஒரு பேட்ச் கொடுத்துருவோம் இந்த மாதிரி. அதே மாதிரி
வர்றவங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுப்பாங்களாம், கல்யாண வஸ்திரம். அதுதான் அந்த கல்யாண வஸ்திரம் கொடுத்து உள்ளே போன்னு சொல்லுவாங்களாம். அது ஆனால் இதில் போடலை, அப்படி பின்னணி சொல்லுது. இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. இந்த ஒருத்தன் இவன் நல்லவனும் இல்லை பொல்லாதவனும் இல்லை, பாவம் வந்து உட்கார்ந்துருக்கான். ஆனால் என்ன இல்லை, கொடுக்கப்பட்ட வஸ்திரம் இல்லை. எப்படி வந்தான் தெரியல. இவங்கிட்ட ராஜா கேட்கிறாரு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்க எப்படி வந்த? இவன் சொல்லணும் இல்லை, எப்படி வந்தேன்னு சொல்லு. செவரட்டி குச்சி வந்துட்டேன். கும்பலில் எல்லாம் போனாங்க, நான் மறைஞ்சு வந்துட்டேன். உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. இவன் எப்படி இருந்தாலும் பேசாமல் இருந்தான். சிலர் வாயிலிருந்து வார்த்தை வர தெரியுமா, பேசவே மாட்டாங்க, கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. நான் ஒருத்தர் கேட்குறேன், சொந்தக்காரர் பிள்ளை, என்ன படிக்கிறார்? ஒன்றுமே பேசல. இவன் பேச மாட்டான். அவள் அப்படித்தான், அவள் அப்படித்தான் பேச மாட்டாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்படி பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் பேர் பார்த்துருக்கேன், ஊழிய அனுபவத்தில் அநேகர் பார்த்துருக்கேன். பேசவே மாட்டாங்க, கேட்டாலும் பதில் சரியாக சொல்ல மாட்டாங்க. எந்த ஸ்கூலில் படிக்கிற? என்னம்மா இப்படி இருக்கு? அவன் அப்படித்தான். பையன் எப்படி ஏன் இருக்க? அவன் அப்படித்தான். அவர் ஏங்க அப்படி இருக்க? அவர் அப்படித்தான். அவர் ரூமை விட்டு ஏன் வரமாட்ட? அவர் அப்படித்தான். ஏமா இவங்க பிடிக்க? அவர் அப்படித்தான். இப்போ நானும் அப்படித்தான். போ இவன் என்ன செய்தானா? இந்த நாகூரில் சொல்லுவாங்க, எங்கள் சொந்தக்காரெல்லாம் ஊருக்கு போயின்போகுது அழுதா, ஐய் அழாத, மூச்சு காட்டாதம்மாங்க. என்ன காட்டக்கூடாதான்? மூச்சு காட்டக்கூடாதான், மூச்சே வரக்கூடாது. அவன் பாவம் மூச்சு வரலன்னு என்னாச்சு? மூச்சு காட்டாது. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? மூச்சு காட்டாமல் இருந்தான். இல்லை பேசாமல் இல்லை, எப்படி இருந்தான்? மூச்சு காட்டாமல் பேசாமல் இருந்தான். அப்போ இவன்கிட்ட என்ன இல்லை? இவன்கிட்ட என்ன இல்லை? அப்போ நமக்கு என்ன வேணும்? கல்யாண வஸ்திரம் தேவை. இப்போ வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 61:10. போதும். என்ன வச்சது வஸ்திரம்? என்ன வஸ்திரங்க? கையெல்லாம் நான் தூக்க சொல்லலை, உங்களுக்கு நீங்களே. ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா? இப்போ எங்க? கல்யாணம் அந்த விருந்து சாலையில் ராஜா பார்க்குறாரு, ரட்சிப்பின் வஸ்திரம் அங்கே, கல்யாண வஸ்திரம் இங்கே, ரட்சிப்பின் வஸ்திரம். அடுத்தது நீதியின் சால்வை எனக்கு தருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, கடவுள் கொடுக்கிறார் நமக்கு. நீதியின் சால்வையை கொடுக்கிறார். ஆமேன். உங்கள்கிட்ட இருக்குதா? என்ன சொல்லுங்க, இருக்குதா? எங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? இந்த பட்டு புடவையெல்லாம் பத்திரமா வைப்பாங்க பார்த்தீங்களா? அதுவும் ஒரு தடவை பாஸ்டர் என்ன பண்ணாங்க, பட்டு புடவைக்கு பூச்செல்லாம் வந்துடக்கூடாது, கரப்பாம்பூச்செல்லாம் வந்துடக்கூடாதுன்னு இந்த வெள்ளை உருண்டையை அதுக்குள்ளே வச்சு மடித்து வச்சுருந்தா. கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப கிட்டத்தட்ட வருஷக்கணக்கு பார்த்தா அதெல்லாம் ஒரு மாதிரி கரைப்பட்டு போயிடுச்சு. ஐயோ வீணாக போச்சு. பத்திரப்படுத்தி வச்சு. நம்ம பத்திரப்படுத்தலை. கல்யாணத்துக்கு மட்டும் பட்டு புடவை கட்டுறதல்ல, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. நீதியின் சால்வை. இதுதான் நம்ம விருந்து சாலையில் வந்து பார்க்கும்போது நம்மளை பார்த்து அடையாளம் காண்பது எது? ரட்சிப்பின் வஸ்திரம். கல்யாண வஸ்திரம் அன்றைக்கு இல்லைன்னு உடனே ராஜா என்ன செஞ்சாரு? வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற
புறம்பான இழிலே போடுங்கள். எங்கெங்க புறம்பான இழில் வந்துச்சு? இல்லையே. புரியுதா? அப்ப இது என்ன? ஜட்ஜ்மெண்ட் டேல, நியாய தீர்ப்பில் ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவனுக்கு, கர்த்தரை சரியா ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவருக்குள் வராத, நீதியின் சால்வை இல்லாதவன், கல்யாண வஸ்திரம் தெரியாதவனை இந்த ராஜா சொல்றாரு, கையும் காலையும் கட்டி கொண்டு போய் எங்க போடு? ஆமா. இந்த ரெண்டாவது அழைப்பு கிடைச்சது பார்த்தீங்களா? இந்த ரெண்டாவது அழைப்பு கிடைத்தவங்க யாரு? புறஜாதிகள். சொல்லுங்க. முதல் அழைப்பு யாருக்கு? அவன் நிராகரிச்சிட்டான், அசட்டை பண்ணிட்டான், ஏத்துக்கல, மனதில்லாமல் இருந்தான். இவன் ஒரே சாப்பிடவா வர்றனுங்க, அதுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க புறஜாதிகள். எனக்கும் உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருச்சு. எங்கேயோ கிடந்தோம், தெருவில் இருந்தோம், வேலியோரம் இருந்தோம், நம்மளை யாரும் தேடி வரல. ஆனால் ஆண்டவர் ஊழியரை அனுப்பினார், அவரே வந்தார், நம்ம தெரிந்து கொண்டார். நீங்களும் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம். உள்ள வந்த பிறகும் நம்மகிட்ட என்ன இருக்குது? ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவன் அல்லது கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை எங்க? புறம்பான இருளிலே போடு. அது பாதாளம், அது தண்டனை உள்ள இடம். இல்லை, எப்படி கல்யாண விருந்த சொல்லிட்டு எப்படி அந்த முடிவை பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்கெங்க அப்படி வந்துச்சு? ஏன்? அந்த ஒருத்தனுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர், ரட்சிக்கப்படாத ஒரு நபர், கிறிஸ்துவின் நீதியை தரித்து கொள்ளாத ஒரு மனுஷன், ஆண்டவர் கேட்கும் பொழுது பதில் சொல்லாத ஒரு மனுஷன், ஆண்டவர் சொந்த தெய்வமா ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாதனுடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறது. சரி, அடுத்தது வாசிங்க. அந்தபடியே இப்ப சொல்றாரு, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். யாரு? யூதர்கள் இல்ல, ஆண்டவரை எதிர்பார்த்திருந்தவர்கள், முதல் அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். யாரு? வழியோரந்தோம். யாரு? நம்ம. ஆமென். நீங்களும் நானும் அழைப்பு இருக்குது, ஆனால் அதில் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம. இங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவர்கள் நிராகரித்து விட்டார்கள், கௌரவப்படுத்தி அழைத்தார்கள், மதிப்பு கொடுத்து அழைத்தார்கள், ஒரு முறைக்கு 2 முறை போனார்கள், நிராகரித்தார்கள், மனதில்லாமல் போயிற்று, புறக்கணித்தார்கள், ஊழியக்காரனை அடிச்சு கொன்னாங்க, அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அடுத்தது ஒரு நபருக்கு, யூதர்கள் அல்லாத புறஜாதிகள். நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் புறஜாதிகள். நமக்கு ஒரு அழைப்பு கிடைச்சோன்னே வந்துட்டோம். ஆமென். கிடைச்சோன்னே வந்துட்டோம். அது மட்டுமல்ல, கல்யாண வஸ்திரம் தரித்தவர்கள் நீங்களா? யாரு? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் முடிக்கும் போது சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னு சொல்றார். அநேகர் அல்ல. அழைக்கப்பட்டுள்ள அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளோ சிலர். அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் நீங்களும் நானும் பங்கு பெறுகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதோட முடியதில்லை மத வசனம். ஆமாம், இதோட கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை முடிக்கிறார். உங்களுக்கு மனசில் வந்துருச்சு? மனசில் ஆயிடுச்சா எப்படின்னு புரிஞ்சிருச்சு? ஆமாம். இப்போ நான் நீங்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை அழைத்தார், நம்ம வந்துட்டோம். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதல் அழைப்பிலே வந்துட்டோம். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மறந்து விடாதீர்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் கர்த்தர் தந்திருக்கார். யாருக்கு? யூதர்களுக்கு இல்லாதது, புறஜாதிகளுக்கு இல்லை. யோசேப்பு யாக்கோபிட்ட வந்து அவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சொல்லும் பொழுது டக்குன்னு யாக்கோபு என்ன பண்ணிட்டான்? அண்ணன் மேல கை வைக்காம தம்பி மேல கை வச்சு இப்படி வச்சுட்டு
அப்படி இல்ல தகப்பனே, அப்படி இல்ல. தெரிஞ்சதா யூதர்களுக்கு போக வேண்டிய அந்த ஆசீர்வாதம், மூத்தவனா இருக்கக்கூடியவனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம், வலதுகையின் ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. யூதர்களுக்கு இல்லாத ஸ்பெஷலா இருக்கக்கூடிய, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு இல்லாத ஆசீர்வாதம் தெரிந்து கொள்ளப்பட்ட புறஜாதியர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சிச்சு. கையை மாற்றி வச்சிட்டார். அப்போ நம்ம எந்த கையின் ஆசீர்வாதம்? வலது கையின் ஆசீர்வாதம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ ஆச்சரியம்! ஆண்டவர் தொட்டா அவ்வளோதான். கர்த்தருடைய ஒரு டச், நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். நீங்கள் நான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் தான். அழைக்கப்பட்டவர்கள் கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் பாக்கியவதியாக, பாக்கியவானாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக இருக்கிறோம். ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்தின் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பந்தியில் உட்கார்ந்து இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு ராஜா கொடுக்கிற சாப்பாடை சாப்பிடுவதற்கு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் தாட்டிடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமி
மாமிசம் அழுகி நாறிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த எண்ணிலாயிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான அந்த ஆராதனை நாளுக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இப்படியாக நாங்கள் கூடி ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமபாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கணும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்குரிய பிரதிபலனை பரலோகத்தின் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு நிறைவாய் கொடுத்து அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மன நிறைவோடு கூட, திருப்தியோடு கூட, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு, கர்த்தருடைய பிரசன்னத்தோடு, சமாதானத்தோடு தங்களுடைய இல்லங்களுக்கு போக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.